இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரம் இல்லாமல் பொரி குழம்பா எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சிலருங்க திடீர்னு டக்குன்னு குழம்பு சமைக்கணுன்னா சாம்பார் பண்ண முடியாது, கார குழம்புலாம் பண்ண முடியாது. இது கார குழம்புலே சிம்பிளாக பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் 2, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம தேவைக்கு என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் வெண்டைக்காயும் ஒரு கத்திரிக்காயும் வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதை போட்டு நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் பேன் வச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் போட போகிறேன். வெங்காயம் போட்டு வதக்கணும். இப்போது ஆனியன் வதங்கிட்டு நல்லா வதங்கினா 2 கல் உப்பு 2 சேர்க்குறேன் நான். ஆனியன் கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்க்குறோம். பாருங்கள், ஒரு 5 செகண்ட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகும். அதுக்காக க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான். பாருங்கள், ஓரளவுக்கு இன்னுமே ஒரு 5 செகண்ட் நல்லா வதங்கணும். தக்காளி மேஷாக வதங்கணும். எந்த குழம்பு சமைச்சாலுமே தக்காளி வெங்காயம் வதக்கிறதுல தான் டேஸ்ட்ன்றது இருக்குது. இப்போ கொஞ்சம் வதங்கிடுது. அதனால் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குறேன். நிறைய பேர் வெண்டைக்காயில் சாம்பார் தான் நம்ம பண்ணுவோம், இது என்ன குழம்பு இதில் போடக்கூடாது அப்படிங்க. நல்லா நம்ம வதக்கிட்டோம்னா வெண்டைக்காய் கரையாமல் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரி குழம்பாக வைக்கும் போது என்ன வெஜிடபிள் நம்மளுக்கு பிடிக்குதோ அதை சேர்த்து பண்ணலாம். நான் வந்து வெண்டைக்காவும் கொஞ்சம் ஒரு கத்திரிக்காய் ஒன்று சேர்த்துருக்குறேன். நமக்கு என்ன காய் பிடிக்குதோ அந்த காய் போட்டு பண்ணலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எப்படி அழகாக வதங்கிடுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் இதில் சேர்க்குறேன். நல்லா வதங்கணும் வெண்டைக்காயும். ஏன்னா குழம்பு போகணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கணும்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. வெண்டைக்காயும் தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து இதுவும் வதங்கி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் குழம்பு போகணுன்றதுக்காக தான் நம்ம வதக்கிறோம். இல்லைன்னா பச்சை வாடை வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி நம்ம பண்ணும்போது. எந்த வெஜிடபிளுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் நம்ம. இப்போ வந்து கூட என்ன சேர்க்குறேன்னா மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து இது காரம் அதிகமாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஆனால் வீட்டு மிளகாத்தூள் தான் இது. பாருங்கள், எவ்வளோ சின்ன ஸ்பூன் தான், இதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறேன். இப்போது தண்ணி வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொதி வரும்பொழுது தான் இதில் வந்து புளி கொஞ்சமாக சேர்க்கணும்.
அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் வில்லேஜ் சைடில் இதுதான் பொரி குழம்பு. இப்போ வந்து கொதி இப்போ எல்லாம் போட்டாச்சு, இன்க்ரீடியன்ஸ்லாம். கொதி வந்ததும் புளி சேர்க்கணும், அவ்வளோதான். பாருங்கள் புளி எவ்வளோ கொஞ்சமாக ஊற வச்சுருக்குன்னு பாருங்கள். மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்குனா ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுப்போம் நம்ம. இது சும்மா கொஞ்சம் தான், ஒரு கோலி சைஸ் தான். தண்ணியில் போடவே உங்களுக்கு நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தான் புளி ஊற வச்சுருக்கேன். குழம்பு கொதித்ததுக்கு அப்புறம் தான் புளி சேர்க்க போகிறோம் நம்ம. அது வரைக்கும் இந்த புளி ஊறட்டோன்ட்டு ஊற வச்சுருக்கேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதி வந்துடுச்சு. மூடின தட்டை திறந்ததும் இப்போ வந்து குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து புளி சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இதுக்கு. அதுக்காக தான் நான் புளி கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். பாருங்கள் இது புளி தண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். இவ்வளோதான், புளி சேர்த்தாச்சு. இப்படியே குழம்பு கொதிச்சிடுதுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சதும் உங்களுக்கு தேவைக்கு எத்தனை பேர் கொண்டாலும் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். சுவையாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் வாங்கி காசு கட்டி வாங்கி சாப்பிட்டா கூட இந்த மாதிரி சிம்பிளான குழம்புல சேர்த்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவு சாப்பிட முடியாது. இது அவ்வளோ சுவையும் மணமுமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த குழம்பு உங்களுக்கு எளிமையாக வச்சு காமிக்கிறேன் நான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிச்சனில் வச்சு எல்லாருக்கும் பரிமாறுங்க. சுவையாக இருக்கும். இது எளிமையான குழம்பு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்குது. பாருங்கள் சுவையான பொரி குழம்பு, காரக்குழம்பு என்னப்படும் பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் குழம்பு இது. வெண்டைக்காய் கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ சேர்த்து பண்ணலாம். சுவை மனமும் அருமையாக இருக்கும். இது நம்ம என்ன தான் ஸ்டார் ஹோட்டலில் போய் 1000 பணம் கட்டி சாப்பிட்டாலும் இவ்வளோ சுவையும் மனமும் திருப்தியும் வீட்டில் செய்கிற நம்ம இந்த ஒரு எளிமையான குழம்புக்கு ஈடே ஆகாது. அதனால தான் இவ்வளோ அருமையாக நான் பண்ணி காமிக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம் வாங்க. ப்ரெசன்டேஷன் பாருங்கள். புதினா துவையல், வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொரி குழம்பு, இன்னும் வெண்டைக்காய் காரக்குழம்பு. லஞ்ச் ரெடி.